பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கதா இந்த இடம்? நல்ல ஒரு அழகான போட்டு. இந்த பகுதியில், இந்த சின்ன முட்டம் பகுதியில் நிறைய நூற்றுக்கணக்கான போட்டுகள் இருக்கிறது. அருமையான மீனவ நண்பர்கள், சகோதரர்கள் இதில் போய் தான் கடலில் மீன் பிடித்து கொண்டு வருகிறார்கள். சில சமயத்தில் நிறைய மீன்கள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க, சில சமயத்தில் ஒன்றுமே கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. அவங்க ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டோம், சில சமயத்தில் ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லும் போது மனசோர்வு வரும்ல. அது மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் நான் இவ்வளோ பிரயாசப்படுறாங்க, ஆனாலும் ஒரு நன்மையை பார்க்க முடியல, லாபத்தை பார்க்க முடியல, உயர்வை பார்க்க முடியலன்னு கலங்கி நிற்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், நீங்களோ உங்களுடைய கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்றார். என் பிள்ளைகளே, நீங்கள் நெகிழ விடாதுங்க. உங்களுடைய கைகளின் கிரியைகளை நீங்கள் நெகிழ விடாமல் இருங்கள், திடன் கொள்ளுங்கள். எவ்வளவு பிரயாசப்பட்ட ஒன்றும் கிடைக்கலையே. பேதுருடைய போட்ல இயேசு ஏறினார்ல, பேதுரு போட்டுக்கு இயேசு வந்த போது அவங்க ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீன் அகப்படலை. பெரும் வலைகளை கொண்டு வந்து அலசிக்கிட்டே இருந்தாங்க. எப்படி இருக்க மனசுக்கல்ல? கடினமாக உழைச்சிருக்கிறோம், ராத்திரெல்லாம் தூங்கலை, கடலை போய் பிரயாசப்பட்டோம், மீன் அகப்படலையே, எவ்வளோ பிரயாசப்பட்டமே அப்படின்ற ஒரு மனசோர்வு. இயேசு அதை பார்க்கிறார். அதனால தான் பேதுருவை உற்சாகப்படுத்தி ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டு, உன் போட்டில் எனக்கு இடம் தெரியான்னு கேட்டு அந்த படகுல இருந்து ஆண்டவர் பிரசங்கம் பண்ணினார். பிரசங்கம் முடித்த உடனே ஆண்டவர் வெறுமையாக போட்டு கொடுத்தாராம். இயேசுவுக்கு நீங்கள் ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா அவர் உங்களை ஸ்பெஷலாக ஆசீர்வதிப்பார். வெறும் போட்டா திருப்பி கொடுக்கல ஆண்டவர். ஆண்டவர் சொல்றார், கடலுக்குள்ளே தள்ளி கொண்டு போ, ஆழத்துக்குள்ளே தள்ளி கொண்டு போ, வலையை போடுன்னு சொன்னா, பேதுரு சொல்றார், ராத்திரியெல்லாம் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒரு மீன் அகப்படலை ஆண்டவரே, ராத்திரியெல்லாம் ஒரு மீன் அகப்படலை, ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன்னு சொல்றார். ஏன் இந்த வார்த்தை சொல்றாருன்னா, கலிலேய கடல் தெளிந்த தண்ணீர், அது ஒரு பெரிய ஏரி. அதனால பகல் நேரத்தில் மீன் பிடிக்க முடியாது. தண்ணி தெளிவடைஞ்சிட்டுன்னா வலைகள் போட்டால் கூட மீன் ஓடி ஒளிந்து கொள்ளும். இங்கே கூட இந்த போட்டு வச்சிருக்கிற நண்பரோடு நான் பேசினேன். சில காலங்களில் தண்ணி ரொம்ப தெளிவாக இருக்குமா, கடல் தண்ணி. அப்போ வலை போன்று விழுந்த உடனே மீன்கள் ஓடி தப்பிச்சிருமா, அதுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அதனால தான் பெரும்பாலும் இரவு நேரத்தில் போய் அவங்க மீன் பிடிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுருவே, நீ பிரயாசப்பட்டு எல்லாம் தோல்வி அடைஞ்சிட்ட, ராத்திரியெல்லாம் முயற்சி பண்ணி மீன் கிடைக்கல, இப்போ போடு அப்படின்னு சொல்றார். பகல் நேரத்தில் மீன் பிடிக்கிறது கஷ்டம், ஆனால் நம்முடைய வார்த்தையின்படி நான் போடுகிறேன். வலையை போட்டா வலை கிளியத்தக்கதாக, படகு அமிழத்தக்கதாக மீன்கள், 2 படகு நிறைய மீன்களை கொடுத்தா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவர் சொல்றார், உன் கையின் பிரயாசத்துல நீ நெகிழ்ந்து போகாத, சோர்ந்து போகாத, கலங்கி போகாத, உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு, நீ படுற பிரயாசத்துக்கு பலன் உண்டு, உழைப்புக்கேற்ற பலன் உண்டு. ஆண்டவர் சொல்றான், ஆசீர்வதிப்பேன், ஜெயம் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறான். அதனால சோர்ந்து போகாம நீ உழைச்சிக்கிட்டே இருங்க, பிரயாசப்பட்டு கொண்டே இருங்க, தொழிலை விட்டுறாதுங்க, வேலையை விட்டுறாதுங்க, ஊழியத்தை விட்டு விடாதுங்க, தொடர்ந்து பிரயாசப்படுங்க, பலனை நீங்கள் காண்பீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறான். பாருங்க, பேதுரு வலை போட்ட உடனே எப்படிங்க அந்த மீனெல்லாம் அகப்பட்டுது அப்படின்னா, மீன்களை சிருஷ்டித்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து தானே. அவர் கட்டளையிட்டார், மீன்களே எல்லாரும் பேதுருடைய வலைக்குள்ள வாங்க, அவனு கட்டளையிட்டோட எல்லா மீன் உள்ள விழுந்துட்டு, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். அவர் சகலத்தை சிருஷ்டித்தவர், சகல வல்லமையும் பொறிந்தனவர். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் அந்த ஆசீர்வாதம் உனக்கு தான் சொல்லிட்டு அவ்வளவுதான். அவர் கட்டளையிட்டு விட்டால் அவ்வளவுதான். அதனால கைகளை நெகிழ விடாதுங்க, சொந்த போகாதங்க, கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் சொந்து போக மாட்டேன், கலங்க மாட்டேன், என் கிரியைகளுக்கு பலன் உண்டு, நீர் எனக்கேற்ற பலனை தருகிறதற்காக ஸ்தோத்திரம், இன்றைக்கே அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.